கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இஜிப்சியன் ஹலல் என்று தொகுக்கப்பட்ட சங்கீதங்களினுடைய தொகுப்பிலே இன்றைக்கு 115ஆம் சங்கீதம். அது இந்த செட்டில் இது 3வது சங்கீதம். பாருங்கள், இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம். இந்த சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி நான் ஏற்கனவே சொல்லிய பிரகாரம் பஸ்கா என்கிறதான போஜனத்திற்கு பிறகு இவர்கள் பாடுகிற சங்கீதம். இந்த சங்கீதத்தை அவர்கள் பாடுகிற முறை எப்படி இருக்கும் என்று சொன்னால், மாறி மாறி பாடுவார்கள். அதாவது மேஜையிலே அமர்ந்திருக்கிற நபர்கள் 2 குழுவாக பிரிந்து கொள்வார்கள். ஒரு குழு முதலாவது வசனத்தை சொன்னால், இரண்டாவது குழு மற்றொரு குழு அடுத்த வசனத்தை சொல்லும். இப்படி முறையாக மாறி மாறி பாடுகிற ஒரு சங்கீதம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் விளங்கும். அவைகள் மாறி மாறி பாடுவதற்கேற்ப இந்த சங்கீதம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா, எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புரியும். இந்த சங்கீதத்தை எவ்வாறு நாம் பிரிக்கலாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த சங்கீதம் முதலாவது விக்கிரகங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. விக்கிரகங்கள் என்ன செய்யும் என்கிற விஷயம். அடுத்ததாக இந்த சங்கீதத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், நாம் இஸ்ரவேல், ஆரோன், ஆசாரியர்கள், லேவியர்கள், ஜனங்கள், இவர்கள் என்ன செய்ய வேண்டும், எதற்காக அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது கர்த்தரை நாம் ஏன் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கடைசியிலே அல்லேலுயா என்கிறதான அந்த ஹலல் என்கிறதான அந்த வார்த்தையோடு கூட இந்த சங்கீதம் முடிவடைகிறது நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆகியனால நாம் செய்ய வேண்டிய, அதாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று சொல்லி கேட்டால், கர்த்தரை மட்டுமே நாம் ஆராதிக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் விக்கிரகங்களை ஆராதிக்கிறதற்கான மக்கள் அல்ல, விக்கிரகங்கள் ஒன்றுமில்லாதவைகள் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகா முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வசனம் எப்படி முடிஞ்சிருச்சு? உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும். அவ்வளவுதான். அந்த மகிமை எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு அந்த மகிமை வந்தால் நாங்கள் என்னவாகி விடுவோம்? விக்கிரகங்களாக மாறிவிடுவோம். நாங்கள் விக்கிரகங்கள் அல்ல, நாங்கள் தெய்வம் அல்ல, நாங்கள் தெய்வங்களும் அல்ல, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். அடுத்தது விக்கிரகங்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆனால் இஸ்ரவேலை பற்றி சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தரை நம்ப வேண்டுமாம். ஆசாரியர்கள், லேவியர்கள், ஜனங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிகிறீர்கள். கோல் இஸ்ராயேல் என்று சொல்லி சொல்லுவார்கள். அவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பினால் கர்த்தர் துணையாய் இருக்கிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. யாரையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பத்தார் அவரை நம்ப வேண்டும். இஸ்ரவேல் அவரை நம்ப வேண்டும். எல்லாரும் அவரை நம்ப வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தரை நம்புகிற மக்களாய், கர்த்தரை விசுவாசிக்கிற மக்களாய், கர்த்தரிடத்தில் அடைக்கலம் தேடுகிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்போ இந்த சங்கீதத்தை, இந்த ஹலல், இஜிப்சியன் ஹலல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதான இந்த சங்கீதத்தில் வருகிற கண்டென்ட் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பஸ்கா உணவு முறை பழக்க வழக்கத்தில் இந்த ஒரு சங்கீதத்தை இவ்வாறு எழுதி இவர்கள் பாடியிருந்தனுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், அதற்கு காரணம், இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பொழுது மோசே சீனாய் மலையிலே கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் பெற்றுக்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முழுமையான படத்தையும் அதனுடைய வடிவமைப்பையும் பெற்றுக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே ஆரோன் மூலமாக பொற்கன்று குட்டியை செய்து அதை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகையினாலே இந்த சங்கீதத்தை பஸ்கா மேஜையில் உட்கார்ந்து பாடும் பொழுது அவைகளுடைய அந்த
அந்த விக்கிரகங்களை பற்றி சொல்லும் பொழுது எப்படி இருக்கிறது, அந்த விக்கிரகங்களை பற்றிய ஒரு டிஸ்கிரிப்ஷனை நீங்க 4வது வசனத்திலே படிக்கிறீர்கள். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாயிருக்கிறது. இந்த மனுஷருடைய கை வேலை செய்தது யாரு? ஆரோன். எதை வாங்கி செய்தார்? மக்களிடத்திலிருந்து வெள்ளியும் பொன்னையும் வாங்கி அந்த பொற்கன்று குட்டியை செய்கிறார். அடுத்தது இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்ன சொல்ல வருகிறார்கள், பஸ்கா மேஜையிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், விக்கிரகங்களை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிற யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். ஆகினாலே இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். செய்தது ஆரோன். ஆகினால ஆரோன் குடும்பத்தார் கர்த்தரை நம்ப வேண்டும் என்கிறதான செய்தியை சொல்லுகிறார். கர்த்தருடைய காரியத்தை சொல்லும் பொழுது இந்த வசனத்தை சந்தோஷமாக இந்த கால வேளையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசிர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார். தீர்க்கமான வார்த்தைகள், ஆணித்தரமான வார்த்தைகள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவருடைய நினைவு நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இந்த பூலோகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தின் மூலமாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்மை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அவருடைய நினைவு, அவர் நம்மை நினைத்தால் என்ன செய்வார் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. நீங்களும் நானும் யார் என்கிற கேள்விக்கு ஒரு அற்புதமான பதில் வருகிறது 15வது வசனத்தில். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதற்கு மேலே வேற என்ன வார்த்தைகள் வேண்டும்? இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற விஷயம் எதை உள்ளடக்கியது என்று சொன்னால், பஸ்கா மேஜையில் அவர்கள் உணவை சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு கர்த்தருடைய விடுதலையை இவர்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அந்த விடுதலையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்கிற சந்தோஷமான செய்தி, அது ஆசீர்வாதமான செய்தியாக இந்த கால வேளையில நம்முடைய காதுகளில் துணிக்கிறதா? ஆம். அவர் ஆரோன் குடும்பத்தாரை, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே நமக்கு நினைப்பூட்டுகிற விஷயம், அது பஸ்கா மேஜையில உட்கார்ந்து நினைவூட்டுவதற்காக சொல்லுகிற விஷயம். அவர்கள் பொற்கன்று குட்டிகளை வணங்கினார்கள், விக்கிரகங்களை வணங்கிறார்கள். அந்த விக்கிரகங்களை இனிமேல் நீங்கள் வணங்கக்கூடாது. கர்த்தரை நினைக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கடைசி வசனத்தில் அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. நாமோ, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், நீங்களும் நானும் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹலல் சாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசாரிய ராஜாக்களின் கூட்டமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே பஸ்கா சங்கீதத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்முடைய ராஜ்யத்தின் பங்காளிகள், உம்முடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டிய மக்கள். கர்த்தாவே, நீர் எங்களை நினைத்திருக்கிறீர். உம்முடைய நினைவு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் ஒவ்வொருவரிலும் பெருகுவதாக. ஷலோம்.